Hello student, 12th standard, example sum 1.15, subtraction number 2, rank find பண்ணணும். rankனாவே அதோடைய ஆர்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடணும். 3 cross 4. row of A எப்படி எடுத்துக்கிறோம்? row of A less than or equal minimum value 3. ஒன்று 3 இருக்கணும், இல்லாட்டி 2 இருக்கணும், இல்லாட்டி 1 இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏதாவது ஒன்றா இருக்கா? இல்லை. ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்னா மாத்திரக்கான பாசிபிள் இருக்கான்னு பார்ப்போம். R1 இருந்து R2 சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா ஒன்னா மாறிடும். அப்ப R1 implies R1 plus R2 ஆட் பண்ணுங்க. R1 R2 1 கிடைக்குது, 2 கிடைக்குது, நெக்ஸ்ட் -1, நெக்ஸ்ட் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் R2லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கல அதை அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. 6 7 -1 2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆயிருச்சு. இதை ஃபிக்ஸரா வச்சு கீழே உள்ள எலிமெண்ட்டை 0 மாத்தி. ரேங்க்னாவே ரோ எச்சலான் ஃபார்மட்ல கண்டுபிடிக்கலாம். ரோ எச்சலான் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் 0 மாத்திடலாம். அப்படி இல்லைன்னா மைனர் மெத்தட்லயும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். மைனர் மெத்தட்னு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா மைனர் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். ரேங்க்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மைனர் மெத்தட்லையும் சால்வ் பண்ணிக்கலாம், ரோ எச்சலான் ஃபார்மட்லையும் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு ஒன்னாத்தான் கிடைக்கும். நம்ம ரோ எச்சலான் ஃபார்மட்லயே சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் R2 implies R2. இங்க R2ல -3 இருக்குது. அப்ப இங்க +3 R1 ஆல நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் 0 மாறிடும். R3 implies R3 R3ய -6 R1 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி எழுதிருங்க. 1 2 -1 2. R2லையும் R3லையும் ப்ராசஸிங் ரஃப் இருக்க சைடு எழுதிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R2 implies R2 plus 3 R1. R2 அப்படியே ரைட் பண்ணுங்க. R2 -3 -1 -2 4. நெக்ஸ்ட் R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 6 -3 6. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 5 -5 10. இது எங்க வரணும்? R2 வரணும். R2 ரைட் பண்ணிருங்க. 0 5 -5 10. நெக்ஸ்ட் R3 implies R3 -6 R1. R3 ரைட் பண்ணுங்க. R3 6 7 -1 2 -6 R1. R1 -6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -6 நெக்ஸ்ட் -12 நெக்ஸ்ட் +6 நெக்ஸ்ட் +12. சப்ட்ராக்ஷன் சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 -5 +5 10. இது எங்க வரணும்? R3க்கு வரணும். R3ல ரைட் பண்ணிருங்க. 0 -5 -5 10. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸரா வச்சு இது கீழே உள்ளதை 0 மாத்திடலாம். அப்ப R3 implies R3 plus R2. அப்ப R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்கல. R1லையும் R2 அப்படியே ரைட் பண்ணிருங்க. 1 2 1 2 -1 2 நெக்ஸ்ட் 0 5 -5 10. நெக்ஸ்ட் R3யும் R2யும் ஆட் பண்ணுங்க. 0யும் 0யும் ஆட் பண்ணா 0 -5 +5 உடைய வேல்யூ 0 +5 -5 உடைய வேல்யூ 0 10. இந்த இடத்துல -6 ஆல R1 மல்டிப்ளை பண்ணும்போது இது -12. இந்த இடம் -10. அப்பனா R3க்கு வர வேண்டியதுல -10 ஆ மாறும். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 0வா மாறிடும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா நம்ம 0வா மாத்திட்டோம். இதுதான் நமக்கு தேவையான ரோ எச்சலான் ஃபார்ம். இந்த ரோ எச்சலான் ஃபார்ம் நமக்கு வந்துருச்சுனாவே நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணிடலாம்? ரேங்க் ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்ப இட் இஸ்
in row echelon form. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? இது ஃபுல்லா ஜீரோ ரோவா மாதிரி. அப்போ 1 2 நான் ஜீரோ ரோஸ். It has 2 நான் ஜீரோ ரோஸ். அப்பனா ரோ ஆஃப் ஏ என்ன வரும்? எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதுதான் ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 2. ஃபர்ஸ்டே நம்ம என்ன எடுத்துருந்தோம்? ஆர்டர் வந்து 3ன்னு சொல்லிடுறோம். ஒன்று 3-ஆ இருக்கணும், இல்லாட்டி 2-ஆ இருக்கணும், இல்லாட்டி 1-ஆ இருக்கணும். இதில் தான் இருக்கணும். இதில் தான் ஆர்டர் இருக்கணும். 3-ஆ இருக்கணும், 3-ஐ விட கம்மியாக இருக்கணும். அப்போ 3 2 1-ஆ இருக்கணும். ஆர்டர் நமக்கு வந்து ரேங்குடைய ஆர்டர் 2-ஆ இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.